பற்றி சொல்லணும்னா இந்த மந்திக்கு இவர்கள் சும்மா வசூல் பண்ணிக்கிறேன் ஒரே ஒரு அர்த்தம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் இங்க வந்தது. ஏன்னா போன ஈவெண்ட் கோயம்புத்தூர் நடந்தப்போ என்னால் தவிர்க்க முடியாத காரணத்தினால என்னால் போக முடியல. ஸோ இங்கே நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்காக டிராவல் பண்ணி காலையில வேண்டாங்க. ஏன்னா மதுரைனாலே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், இங்க இருக்கிற மக்கள் ரொம்ப யதார்த்தமானவங்க, அன்பை காட்டுறதுல உங்களுக்கு ஆளே கிடையாது. இன்னும் ஒரு க்ளோஸ் பிணைப்பு இருக்கு மதுரையோட. எனக்கு உங்க ஊர் பொண்ணதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். மதுரை மாப்பிள்ளைன்றது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கிறது. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவங்க எல்லாரும் இங்கே பார்த்ததுல. அதுவும் சுட சுட இட்லி 24 hours கிடைக்கும் மதுரை மண்ணில். ஸோ இங்கே வந்து உங்க எல்லாரையும் சந்திக்கிற ப்ரமோஷனுக்காக சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பார்த்துக்கணும் சொன்னாரு, ஒரு ஹீரோவா இருந்துட்டு நீங்க திருப்பி இப்படி ஒண்ணு பண்றது ரொம்ப தைரியம் வேணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஏன்னா என்ன இருந்தா பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சது உண்டு. பட் அதுக்கான சரியான கதை அமையல. பட் திடீர்னு தனுஷ் பிரதர் கூப்பிட்டாரு, அஸ்வின்ற கதாபாத்திரம் சொன்னாரு. பட் எனக்கு வந்து என்னன்னா, கூப்பிட்டாருன்னா கண்டிப்பா ஏதாவது முக்கியமா இருக்கும், இல்லைன்னா கூப்பிட மாட்டாருன்னு எனக்கு தெரியும். ஒரு இயக்குனராக அவர் மேல வச்சிருந்த நம்பிக்கை. ஐ திங்க் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், இந்த கதாபாத்திரத்தை கையாண்ட விதம், இது வந்து கதையில டிராவல் ஆகிற விதம், இதுக்கான ஒரு ஃபினிஷிங், எந்த இடத்துலையுமே அதை வந்து ஸ்ட்ராங்கா வச்சுட்டு இருந்தாரு. ஸோ தேங்க்யூ தனுஷ்வர் சார். நிறைய அனுபவங்கள், ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஆக்டரா தனுஷ்வர் நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம். அதாவது ஸ்கிரீன்ல ஒரு அசுரத்தனமான நடிப்பு. ஆனா ஒரு இயக்குனரா அவரோட ஒர்க் பண்ணும்போது தான் நிறைய விஷயங்கள் நான் பார்த்தேன். ரொம்ப ஒரு தெளிவான ஒரு இயக்குனர். அதான் நம்ம ஆல்ரெடி நாங்கள் ஆடியோ லான்ச்ல நிறைய பேசியிருக்கோம். ஐ திங்க் அது திருப்பி ரிப்பீட் பண்ண வேணும்னு நினைக்கிறேன். பட் எல்லாத்துக்கும் மேல ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு ஹியூமன் பீயிங். அவ்வளோ அவர் கூட சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் அவ்வளோ சந்தோஷமா அழகா அவங்க வச்சிருப்பாரு. அதே மாதிரி தான் எங்க ஆர்டிஸ்ட் எல்லாரையும் சரி, எங்க யூனிட் எல்லாரையும் அவ்வளோ கம்ஃபர்டபுளா வச்சிருந்தாரு. நிறைய விஷயங்கள் அவரை பார்த்து நான் வியந்திருக்கேன். ஏன்னா திடீர்னு ஷூட்டிங் முடிச்சுட்டு பேக்கப் ஆகிட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதாவது ரோட்டு கடையில் நீங்க எங்க சாப்பிட மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரோட்டு கடையில் உட்காந்து சாப்பிடுவோம். அப்புறம் திடீர்னு காலையில் கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா பைக் 2 வச்சுட்டு நாங்கள் பைக்கில் போய் ஷூட்டிங் போனது. ஸோ அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு யதார்த்தமான ஒரு மனிதன். ஏன்னா நம்ம வந்து நிறைய பேர் வந்து அவ்வளோ யதார்த்தமாக இருக்கிறது இல்லை. பட் ஹீஸ் வெரி வெரி ட்ரூ டு ஹிம்செல்ஃப். ஸோ அதனால தான் உங்களுக்கு எவ்வளோ ராயல் ஃபேன்ஸ் பிரதர். ஸோ இட்லி கடை எனக்கு வந்து ஒரு முக்கியமான படமா இருக்கும். எனக்கு வந்து துளி அளவு கூட எனக்கு வந்து இது வந்து எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கதை அந்த மாதிரியான ஒரு கதையா இருந்துச்சு. ஒரு யதார்த்தமா எடுத்திருக்காரு. அண்ட் அதுல எல்லா நடிகர்களையும் வச்சு அவ்வளோ அழகா அவர் வேலை வாங்கினது அமேசிங். நிச்சயமா உங்களுக்கு October 1 உங்க எல்லாருக்கும் பிடித்த மாதிரியான ஒரு படமா இருக்கும். குடும்பமா நீங்க வந்து படத்தை பார்க்கலாம். நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கு படத்துல.
நான் இருக்கிறதுனால ஆக்ஷனும் இருக்கு. ஸோ அது சிறப்பாகவே இருக்கும். இன்னும் எப்படி தனுஷ் பிரதர் ஒரு நல்ல ஒரு ட்ரூவான பர்சன் அப்படின்னு நான் சொல்லணும்னா, ஒருத்தர் அவருக்கு பிடிச்சிருச்சுன்னா அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு எனக்கு அப்போதான் எனக்கு தெரியுது. எந்த லெவலுக்கு வேணா போய் அதை ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனிதர். ஏன்னா பிகாஸ் நான் பழகினப்போ திடீர்னு என்னோட ரெட்டத்தில் அடுத்த படம் ரெட்டத்தில் தனுஷ் பிரதர் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. கண்ணம்மா கண்ணம்மா அது வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அவ்வளோ பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு. அது வந்து எப்படின்னா படம் முடிஞ்சிருச்சு, அந்த ஒரு பாட்டு மட்டும் இருந்துச்சு. அதை நான் வந்து என் டீம் ஃபுல்லாகவே வந்து தனுஷ் பிரதர் பாடினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு கேட்கறது. பிகாஸ் ஆல்வேஸ் நான் ஆப்ளிகேஷனாக யார்ட்டையும் எதுவும் கேட்க மாட்டேன். பட் எல்லாரும் சொன்னாங்க, இல்லை சார் நீங்கள் போய் கேளுங்க, தனுஷ் பிரதர் உங்களை ரொம்ப பிடிக்கும், அவர் வந்து நீங்கள் போய் கேளுங்க அப்படின்னாங்க. ஸோ போய் டூனை போட்டு காமிச்சிட்டு அவர்கிட்ட அவர் ரசிச்சுட்டே இருந்தாரு. அப்புறம் டூனை போட்டு இல்லை பிரதர் நீங்கள் பாட்டினா நல்லா இருக்கும் பண்ணுறேன் பிரதர் அப்படின்னாரு. உடனே எப்படி நான் அவருக்கு பண்ணுறேன்னு சொல்லணும். ஸோ அதுக்கு அவர் பதில் சொன்ன விஷயம் பண்ணு, நீங்கள் எனக்கு பண்ணிருக்கீங்க, நான் உங்களுக்கு பண்ண மாட்டேனா அப்படின்னு. ஸோ தட் வாஸ் அ வண்டர்ஃபுல் ஜெஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நிறைய பெரிய சாகா சத்யராஜன், பார்த்திபன் சார், வித்யாமேனன், அப்புறம் ஷாலினி பாண்டே, அப்புறம் இளவரசன், ராஜ்கிரண் சார். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் கூட புதுசாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு தனுஷ் சார் மூலியமா எனக்கு படத்தில் கிடைச்சிது. அண்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய விஷயங்கள் ஐ திங்க் ஒரு ஆக்டராக நான் ஒரு டைரக்டர்ஸ் ஆக்டர். என்ன டைரக்டர் என்ன கேட்குறாங்களோ அதை கொடுக்க வேண்டியதான் நம்மளோட பொறுப்பு. ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் இந்த படத்தில் நான் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து ஐ திங்க் தனுஷ் அவரோட விஷன் தான். ஸோ ஐ திங்க் நிச்சயமாக நீங்கள் 1ஆம் தேதி பார்க்கும்போது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஐம் ரியலி ரியலி ஹாப்பி. அண்ட் சாங்ஸ் எல்லாமே ஜிவி பிரகாஷ் பிரமாதமாக போட்டிருக்காரு. நான் வெயிட் பண்ணுறது ஆர்ஆரோட படத்தை பார்க்கணுன்னு இருக்கிறாங்க. ஸோ ஐ திங்க் உங்கள் கூட 1ஆம் தேதி நானும் சேர்ந்து பார்ப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வரைக்கும் தனுஷ் பிரதர் காட்டுறாங்கன்னு தெரியல, பார்த்துருவாங்க. பட் அவங்க கூட பார்க்குறது ஒரு டீம் தான். ஸோ உங்கள் கூட சேர்ந்து பார்த்துறேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். என்னன்னா கண்டிப்பாக வரேன், கண்டிப்பாக வரோம். விக்டரா கேட்கல, என்ன சொல்றாங்க கேட்கல. என்னப்பா தனுஷ் சார் தியேட்டருக்கு தனுஷ் சாரை கூட்டு வரணுமா? சரி, கண்டிப்பா அந்த ஒரு விஷயத்தையே கேட்டுப்பாரு. அவரு ஃப்ரீயா இருந்தாருன்னா அப்படியே தூக்கிட்டு வந்துடுறேன் நான். எல்லாருக்கும் நிறைய பழகிருக்கீங்க, பார்த்துருக்கீங்க நினைக்கிறது. என்ன அப்படிங்கிறது சத்யராஜ் சார் சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவர் கூட நடிக்கிறதே எனக்கு வந்து நிறைய பேசணும்ல அந்த டைம். ஸோ எனக்கு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. ஸோ ஆஃப் ஸ்க்ரீன் இஸ் வெரி பயங்கர ஜோவியலான ஒரு கேரக்டர். ஏன்னா நானும் பார்த்துட்டேன்னா ஒரு ஷூட்டிங் முடிச்சுட்டு ஒரே ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணோம். ஸோ அந்த 1.5 மணி நேரம் ஜேர்னி ஏதோ 5 நிமிஷம் போன மாதிரி தெரிஞ்சு அவ்வளோ நேரம் பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ வண்டர்ஃபுல் இன் தட் வே. லாட் ஆஃப் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாரு அந்த டைம். பட் அப்படியே ஆன் ஸ்க்ரீன் போயிட்டோம்னா அவர் வந்து அப்படியே என்னன்னா இப்போ ரொம்ப சீரியஸாக நம்ம எதுவும் சிரிச்சுக்கிட்டு இருக்கோம், காமெடி பண்ணிட்டு இருக்கோம். பட் சீன் சீரியஸாக இருந்தால் உடனே ஷிஃப்ட் ஆகிடுறாரு. ஷிஃப்ட் ஆகி அந்த இதுக்கு அண்ட் ப்ளஸ் அடாப்ட் பண்ணிக்கிறாரு. அதான் சொன்ன மாதிரி அவர் அப்படியே சொன்னார், தனுஷ் என்ன தேவை, அந்த மீட்டர் என்ன, அப்போ அதுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணுமா
அப்படின்ற விஷயம்லாம் உடனே அடாப்ட் ஆகி பண்ணிக்கிறாரு. பட் எனக்கு நான் வந்து நிறைய டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணனால உடனே ஈஸியாக அடாப்ட் ஆகிடுவேன். பிகாஸ் ஐ நியூ வாட் தனுஷ்வர் வாண்டட் முன்னாடியே அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதனால எனக்கு ஈஸியாக இருக்குது. பட் அவருக்கு வந்து 2-3 டைம்ஸ் ஆச்சு. பட் இட் இஸ் வண்டர்ஃபுல் தட் இஸ் டூயிங் தட். அடுத்தது வந்து ராஜ்கிரண் சார். I love him. ராஜ்கிரண் சார் ரொம்ப ஆஃப் ஸ்கிரீன்லேயே ஒரு யதார்த்தமான ஒரு மனிதர் அண்ட் உண்மையான ஒருத்தர். பிகாஸ் நான் பாண்டவர் மூணு அவர் கூட வேலை செய்யும்போது எப்படி இருந்தாரோ அதே தான் இன்றைக்கும் அவரை பார்க்குறேன். ரொம்ப அன்பானவர். அண்ட் ஐ திங்க் அந்த ஒரு விஷயம் தான் ஆன் ஸ்க்ரீன்லேயும் அவர் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ அவர் பண்ணும்போது ஒரு ஜெனுனிட்டி தெரியும். ஒரு டைலாக் டெலிவர் பண்ணாலும் ஒரு ஜெனுனிட்டி தெரியும். அதுதான் நான் நான் ஆல்ரெடி அதிக ஆடியோ லான்ச்சில் நான் சொன்னேன். ரிலே பண்ணுவாங்க, பயங்கர பேசிக்கிட்டே இருப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் எங்களுக்குலாம் பெரிய என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தாங்க செட்டில். அண்ட் ஷீஸ் வெரி க்யூட். பட் அதே சமயத்தில் வண்டர்ஃபுல் டு ஒர்க் வித் அண்ட் ஜாலியாக இருக்கும். பட் அதே சமயத்தில் ஆன் ஸ்க்ரீனில் வந்து பெரிய டயலாக் ஒரு சீன் இருந்தது. ஸோ அதை மெமரைஸ் பண்ணி எப்படின்னா ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் வேறு அது எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்றது பயங்கர டவுட் இருந்தது. அவங்க அதை உச்சரிக்க முடியாது கரெக்டாக. பட் அதை வந்து ஒரே ஷார்ட்டில் அவங்க பண்ணி முடிச்சாங்க. ஐ திங்க் தனுஷ்வரோட கைடன்ஸில் ஐ திங்க் யூ மேட் இட் சிம்பிள். நல்லா பரவாயில்ல, இங்கிருந்து மிஸ் ஆனாலும் பரவாயில்ல, டேக் கேர், இது பண்ணிங்கன்னா நான் ஒரே ஷார்ட்டில் பண்ணிச்சு. டக்குவே ஷீஸ் வெரி குட். அப்படின்னா கண்டிப்பா அந்த ஒரு ஸ்டெப் ஒரு வார்த்தை இருக்கும். அண்ட் இப்போ நீங்க வந்து யோசிச்சு சொல்லுங்க, இப்படியே தான் எது பேசினாலும் ஒரு சின்ன டபுள் மீனிங் இருக்கும். ஆஃப் ஸ்கிரீன்ல ஆன் ஸ்கிரீன்ல அவர் அதுதான் ஏதாவது ஒரு விஷயம் புதுசா ஒரு சின்ன டைலாக் இருந்தாலும் இது பண்ணலாமா அது பண்ணலாமா புதுசா ஒன்று ட்ரை பண்ணுவாங்க. அந்த ஒரு விஷயம் அவருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆஃப் ஸ்கிரீன்ல அவருக்கு பிடிச்ச விஷயம் அவரோட டிசிப்ளின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதான் ஒரு தேடல் அவர்கிட்ட இருந்துகிட்டே இருக்கு. அண்ட் ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருக்காரு. ரூமுக்கு மேலே சும்மா இருக்கிறது இல்லை. அங்கே ஒரு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கீபோர்ட் இருக்கும், அப்புறம் எழுதிட்டு இருப்பாரு. ஸோ ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பார். தட் இஸ் ரியலி நைஸ் டு சி. எல்லாரும் அது ஒரு தேடல் எல்லாருக்குமே இருக்கணும். அண்ட் ஐ லவ் தட் அண்ட் ஐ அட்மயர் இட். அண்ட் அஃப்கோர்ஸ் அதனால தான் இந்த அவுட்புட் கிடைக்குது. ஆன் ஸ்க்ரீன் ஐ திங்க் நம்ம அவர் லேசாக அப்படி இடம் வரவே முடியாது. ஏன்னா பிகாஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பர்சன் ஆன் ஸ்க்ரீன். எப்படி நான் சொன்ன மாதிரி எல்லாரையும் கம்ஃபர்ட்டாக வச்சு வேலை வாங்குற விதமாக இருக்கட்டும், இல்லை அவர் ஆன் ஸ்க்ரீனில் நடிக்கிற விதமாக இருக்கட்டும். ஹி நோஸ் ஆல் த ப்ளஸ் அண்ட் மைனஸஸ். ஸோ அதை ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஸோ இன்னும் நிறைய படங்கள் அவர் இயக்கணும்னு என்னோட ஆசை சார். ஏன்னா பிகாஸ் இன்னும் நிறைய கதை வச்சிருக்காரு, சூப்பர் கதை வச்சிருக்காரு. நிறைய அப்பப்போ ஒரு ஆன்லைன்லாம் நம்ம தியேட்டர் வந்து தொடர்ந்து நீங்கள் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஐ திங்க் யூ ஹேவ் a lot to go in your direction. So ஆக்டரா, ப்ரொடியூசரா, லிரிக் ரைட்டரா, டைரக்டரா நீங்க வந்து தனுஷ் சார் வந்து பார்த்தாச்சு. ஸோ இந்த பல நிகழ்வுகள் இருக்கும்போது நாங்களும் நிறைய வந்து ரசிக்கிறோம். ஆனா ஒரு மனிதனா அவரை பார்த்து நீங்க இன்ஸ்பயர் ஆகிற ஒரு விஷயம் அப்படின்னா என்ன சொல்றீங்க? சொல்றது அன்பு, எண்ணம் போல் வாழ்க்கை. அவர் எண்ணங்கள் நல்லா இருக்கு, அதனால வாழ்க்கையும் நல்லா இருக்கு. ஸோ ஐ திங்க் எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணணும். ஸோ ஐ திங்க் ஐ ரியலி ரெஸ்பெக்ட் தட். நான் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி ஹி ரெஸ்பெக்ட்ஸ் பீப்புள் ஹூ கெட் லவ். அது ரொம்ப முக்கியம். அது வந்து உண்மையாக கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்.
நிச்சயமா பெரிய பேசா இருக்கு. நானும் தனுஷ் பிரதரும் ஒரு சீக்வன்ஸ் மீட் இருக்கு. வெயிட் பண்ணுங்க. அக்டோபர் 1 பாருங்க. லவ் யூ கைஸ். எல்லாருக்கும் கோடான கோடி நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.